இந்த படத்தை எலிவேட் பண்றதே வந்து அனிருத்தோட பிஜிஎம் தான். படம் பரபரப்பா போறதுக்கு காரணம் பின்னணி இசை தான். காவியா மாறனுக்கும் அவருக்கும் மிக விரைவில் திருமணம் நடக்க போறதா ஒரு செய்தி வந்துகிட்டு, நம்ம குடும்ப சொத்தாக போகுது அப்படிங்கிறதுனால இறங்கி வேலை செஞ்சாரா என்னன்னு தெரியல. தரமான சம்பவம். இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. அரகரகரன்னு கழுத்தா இருக்கிறது கூட நான் ஐபிஎல் பார்க்குற மாதிரி குஷியாக பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு செட் ஆகும். பட் தேட்டரில் விசில் சத்தமும் கிளாப்ஸும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. 2 அழகான ஹீரோயின் இருக்காங்க, அருமையான நடிப்பு கொடுக்குறாங்க. எல்லாரோட நடிப்புமே சிறப்பு, யாரையுமே குறை சொல்ல முடியாது. படத்தோட மியூசிக்கும் நல்லா இருக்கு. அந்த ஹேங்கோவா பாட்டு மௌன ராகங்கள் பேசுதே பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்ல இயல்பான நடிப்பு தான். ஃபர்ஸ்ட் படங்கிற மாதிரிலாம் எந்த தடுமாற்றமுமே இல்லை. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குறாருன்னா இது வந்து ஒரு 80-85% வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். நல்ல மேக்கிங் தான், டெக்னிக்கலி சவுண்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் அருண் மாதேஸ்வரனோட ரசிகர்களா இல்லை லோகேஷ் கனகராஜோட ரசிகர்களான்னு தெரில. ஆப்ஸும் ஆரவாரமும் படம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.